சார் பட்ஜெட் தாக்கல் நேற்றைக்கு இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் வாங்க வாங்க வாங்க. சரி, ஓகே. இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தான் நான் பார்க்குறேன். இல்லை புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ சில இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 21 சிங்கார சென்னை இந்த கூவத்தை சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி சொன்னாங்க. 23 அப்போ நிதியமைச்சராக இருந்த மதிப்புமிக்க பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் இதே படித்தாங்க. இப்போ 24 இப்போ இருக்கிற நிதியமைச்சர் ஐயா தங்கம் நரசு படித்தாங்க. இப்போ 25-26க்கான நிதிநிலை அறிக்கையிலே அதே இது இருக்கு. ஏதாவது நிறைவேற்றதா இருக்குதா பாருங்க, அதே அறிவிப்பு தான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நொய்யல் ஆறையும் முடிஞ்சிருச்சு, கொன்னுட்டாங்க, எல்லாம் சாக்கடை தண்ணியாக்கி சாயக்கழிவாக்கி நிறுச்சு. ஆனா நொய்யல் அருங்காட்சியகம் ஒன்று வைப்போம் அப்படின்னு அதுக்கு ஒரு நிதினா, ஆறே கொன்னுட்ட பிறகு என்ன அருங்காட்சி வைப்பீங்க? அங்க நாவல்னு ஒரு அருங்காட்சி வைப்போங்கிறீங்க, சரி கடற்கரையில் வைப்போங்கிறீங்க. இந்த இதில் அதில் என்ன அருங்காட்சியில் எதை வைப்பீங்க? எத்தனை பேர் செத்து அந்த எலும்பு கூட எடுத்து வைப்பீங்களா? இல்லை எவ்வளோ படகு பறிச்சுட்டு போயிருக்கான்னு வைப்பீங்களா? ஈழத்தமிழர்களுக்கு 87,000 ரூபாயில் வீடு கட்டி கொடுப்போன்றாங்க. ஒரு வீட்டுக்கு மனச்சான்றோட சொல்லுங்க, அடிவரை கட்டுறதுக்கே 2.5 லட்சம் ஆகுது. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நினைவிட எவ்வளவு எத்தனை கோடியில் கட்டினீங்க? குறைஞ்சது 200 கோடி இருக்கும். நீங்கள் சொன்னது 88 கோடி அப்படின்னா இது ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக இருக்காப்ப. இப்போதான் புதுசாக நாங்கள்லாம் திரும்பி பேசுறதுனால அது பாமக மாதிரி இயக்கங்கள் தனியாக வேளாண்மைக்கு, நான் 2016 ஆட்சி எப்படி நடத்தோம்ல, வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து நிறைய செய்திகளை கொடுத்தோம். அதில் இப்போ தனியாக வேளாண்மைக்குன்னு ஒரு நிதிநிலை அறிக்கை சொல்கிறாங்க. எது செயல்படுத்தியிருக்கிறாங்க? கடந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தது எது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு? எது வந்திருக்கு? ஏறுதல் வருது, அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, கவர்ச்சிகரமா திட்டங்களை அறிவிச்சு விட வேண்டியதான். இதுல எதுவும் அதே தான். இந்த குடும்ப தலைவிக்கு 1000 அப்ப தகுதி கேட்டாங்க, இப்ப அது இல்லை. திட்டங்கள் இருக்கு, நிதி எங்க இருக்கு? எடப்பாடி திட்டங்களா இருக்கிறீங்க, நிதி எங்க இருக்கு? அது ஐயாட்ட தான் கேட்கணும். 9.5 லட்சம் கோடி கிட்ட கடனை கொண்டு வந்துட்டீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? நீங்க 8 லட்சம் கோடியோ 9 லட்சம் கோடியோ வருவாய் பெருக்கு இருக்குது, மின் கட்டணம் உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்குது, எல்லாமே உயர்த்திட்டீங்க. பேருந்து கட்டணத்திலேருந்து எல்லாம் உயர்த்திட்டீங்க. சரி, இந்த 8 லட்சம் கோடியோ வைப்போம், 9 லட்சம் கோடி சொல்றாங்க, சரி 8 லட்சம் கோடின்னு வச்சு. இவங்க 4 லட்சம் கோடி கிட்ட கடன் பட்டிருக்காங்க இந்த 4 ஆண்டு. இந்த கடன் தொகையை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம், கல்வி எல்லாருக்கும் அடிப்படை. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அதை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி கிடைக்க நான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டேன். என்ன கெஜ்ரிவால் பண்ணியிருக்காரு? கெஜ்ரிவால் டெல்லிக்கு போனீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் நட்சத்திர விடுதியில் அளவுக்கு உயர்த்திட்டு, அதனாலதான் அவர் 2வது முறையும் வெல்ல முடிஞ்சது. கேரளா செய்து தனியார் பள்ளிகளுக்கு படையெடுத்து போற பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 விழுக்காடை அரசு பள்ளியை நோக்கி திருப்பி இருக்கிறார். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சாலை வசதி இல்லை, தலைநகரிலே மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கட்டமைப்பு இல்லை, தடையற்ற மின்சார உற்பத்திக்கு எந்த திட்டமும் இல்லை. எல்லாம் தனியாருக்கு தான் தாரை வைக்கப்படுது. சூரிய ஒளி மின் பூங்காவோ காற்றாலையோ எல்லாம் தனியாருக்கு தான். வேற என்ன இருக்கு? உயிர்காக்கும் மருத்துவம் மிக முக்கியமானது. ஆகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பை நான் என் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 8 லட்சம் கோடி கடனை வாங்கி இவ்வளவு நாங்க பண்ணியிருக்கோம். தடையற்ற மின்சாரம் கொடுக்கறதுக்கு மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நல்ல போக்குவரத்து கொண்டு வந்திருக்கோம். நீங்க பாக்குறீங்க, நீங்க அது கேள்வியா சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. உட்காந்து ஓட்டுறதுக்கு பின்பக்கம் கதவு இல்லை, இந்த பக்கத்து கதவு பிஞ்சுக்கிட்டு போகுது, அப்படியே தானே ஓடுது பேருந்துகள், அரசு பேருந்துகள். இதனால் நிறைவேற்றப்பட்டது என்ன? இந்த வாங்கின கடனுக்கு குறைஞ்சது 50,000 கோடிக்கு மேல வட்டி கட்டுறோம், 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிறோம். ஒரு நாடு சாராயத்தை வித்து தெருவங்கும் சாராய கடையில் திறந்து வச்சுட்டு நாட்டு மக்களின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு வேதனையானதுங்கிறதை அறிவார்ந்த எனது இனச்சொந்தங்கள் சிந்திச்சு எந்த வழியிலே நியாயம்.
மகளிருக்கு 1000. பல லட்சக்கணக்கான பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க. குடிச்சு கணவனை பறிவு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களை இழந்துட்டு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாம தட்டுக்கட்டி நிக்குது. எத்தனையோ குடும்பங்கள் நிக்குது. எத்தனையோ பிள்ளைகள் எங்க அப்பா நான் செத்தாவாது பார்த்துட்டு குடிக்கிறது நிறுத்துவாருன்னு ஒரு கல்லூரிக்கு போன 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையே மது குடிச்சு இறந்து போற அளவுக்கு நம்ம நாட்டின் நிலைமை. அதிகமா போதைப் பொருட்கள் விற்கிற இடம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள். கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு. என்னுடைய உறவினர்கள்லாம் ஆசிரியர்களா இருக்கிறவங்க என்கிட்ட கொடுக்குற குற்றச்சாட்டு தான். எல்லா பிள்ளைகளும் ஒரு மயக்க நிலையிலேயே வந்து உட்கார்ந்து இருக்குது. என்ன பாடம் நடத்தி என்ன செய்யுது? அரசுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது எப்படி ஏற்கிறது? சொல்லுங்க. இந்திய அரசு 78,000 கோடி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க. நாங்க 46,000 கோடியை ஒரு மாநிலத்துக்கே ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறது அமைச்சருடைய ஒதுக்கி நடந்தது என்ன? எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களையும் நடத்துறவர்கள் அமைச்சர் பெருமக்கள், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் தான். கல்வியை தனியார் முதலாளிகளின் லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றிவிட்டு சமமான கல்வி, அது சம உரிமை, அது தரமான கல்வி என்றெல்லாம் பேசுவது எப்படி இருக்கு? பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் போதே மேல இருக்க மேற்கூரை கிடிஞ்சு விழுந்து தலையில விழுந்து உடஞ்சு போகுது. சாப்பிட்ற தட்டுல நீங்க தான் வெளியிட்டீங்க, காணொலிகள் நீங்க தான் செய்தியில போட்டீங்க. சாப்பிட்ற தட்டுல மேற்கூரை விழுந்து விழுகிறது. அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கு. 300 பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு கழிவறை கூட இல்லை. நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அடிப்படை கட்டமைப்புங்கிறது எதுன்னு இருக்குல்ல. அப்ப கல்விக்கு கொடுக்க மாட்டீங்க, மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க, போக்குவரத்து கொடுக்க மாட்டீங்க, குடிநீர் விநியோகம். ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல, நீ எதுக்கு அரசுன்னு பேசிக்கிறது? உன் நாட்டு குடிகளுக்கு குடிக்க ஒரு தரமான தண்ணீரை கூட உன்னால கொடுக்க முடியல. எங்க தாத்தா காமராஜ் காலத்துல போத்தல் அடைச்சு குடிச்சிட்டு இருந்தோமா? வேற எங்க அண்ணா காலத்துல அப்படித்தான் இருந்துச்சா? மூதறிங்க ராஜாஜி காலம், பக்த வச்ச காலங்கள்ல தண்ணி இப்படி விற்பனை பொருளா இருந்ததா? தண்ணி மனிதனோட தேவை மட்டுமா? உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா? அது புல்லு பூண்டு செடி ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி சிங்கம் புலி கரடி எல்லாருக்கும் தேவைப்படுது இல்ல. அதையே நீ சந்தை பொருளாக்குன. அது யார் விற்கிற? அந்த முதலாளி எங்க வச்சு சுத்தி இருக்கிறா? அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யாரு சான்றிதழ் கொடுக்கறது? இந்த கேள்வியெல்லாம் யாரு எழுப்புறது? ரொம்ப கடினம். எல்லாம் உயரமா இருக்கு, கட்டடம் உயரமா இருக்கு. உயரமா இருந்த மலைகள் தரமட்டமாகுது. வேகமா போற அகலமான நீளமான சாலைகள் போடப்படுது. இதெல்லாம் வளர்ச்சின்னு ஒரு கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்படுது. வண்டி நிறைய பெட்ரோல் இருக்கு, 2 கோடிக்கு கார் இருக்கு. காருக்கு பின்னாடி திறந்தா டிக்கியில காலி குடங்கள் 4 இருக்கு. அது வளர்ச்சி இல்லை, வறட்சிங்கிறோம். நம்ப மறுக்குது மானோட மனம். அது ஏன்னு தெரியல. இது எங்க போய் நிக்கும்னா அது நாங்க நம்ம மாதிரி ஆளுங்க பைத்தியக்காரன் போலவும் வேடிக்கையால் போலவும் தெரியுது. இப்போதைக்கு தெரியுது. ஒரு நாள் வரும். அருகில இலங்கையில் நடந்தது, பக்கத்துல பங்களாதேஷில் நடந்தது. இங்க நடந்தால் அது சின்ன ஒரு மாநில அளவுக்கான நிலப்பரப்பு, மாநில அளவுக்கான மக்கள் தொகை. ஆனா இங்க அப்படி இல்லை. 150 கோடி மக்களை தொட்டுட்டோம். 156 லட்சம் கோடிக்கு மேல இந்தியா கடனை பெற்றுச்சு. தமிழ்நாடே அதுல 10 லட்சத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறங்கும் போது 10 லட்சம் கோடியா வந்து நிறுத்திடுவார். ஆனா அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து சட்ட ரீதியா சந்திப்போம் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. எந்த தகவல் அறிக்கை சொல்றாங்கன்னு தெளிவா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல 1 லட்சம் கோடின்னாங்க. அப்புறம் என்ன நடந்தது? இல்லை 1000 கோடிக்கு சுருங்கி இருக்கு. இது சட்ட ரீதியா சந்திப்போங்கிறாங்க. ஒரு துறையில் போத்தல் வித்தது 1000 கோடிங்கிறாங்க. உலகத்துக்கே தெரியும் 10 ரூபா போத்தலுக்கு மேல வித்தாங்கன்னு, நள்ளிரவுல விற்கிறாங்கன்னு தெரியும். முதல்ல ஒரு வரையறை இருந்தது. 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணிக்கெல்லாம் மூடணும்னு ஒரு வரையறை இருந்தது. இப்ப 24 மணி நேரம் விற்கப்படுது. எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியும். சேலம், இந்த திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் சாராய இந்த டாஸ்மார்க் சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் போட்டது இருந்ததா இல்லையா? அரசு பள்ளிகளுக்கு மாணவர்களோட எண்ணிக்கை குறையுதே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்தா சரி, படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு யோசிக்கிறாங்கன்னு வரும். குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஆய்வு செய்தா அதை எதை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும். ரூபாய்க்கான எழுத்துரு ஒரு தேவநாகரி வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நாங்க ரூபா மாத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. தேவநாகரிகம். அது தேவநாகரிக எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெருந்தகை யாரு?
நீங்க கேள்வி கேட்டீங்க, அண்ணன் பதில் சொன்னல. அவங்களுக்கு தான் இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அது தெரியுது, வடமொழி எழுத்து இந்தி. அதை செயல்படுத்தின பெருமகன் யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். அதுதானே. இப்ப அதை மாத்தி ரூபாய மாத்த ரூ, எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதில் தொடங்கும்? இரவே இரவுன்னு போடுவோம், ராகமே ராகம்னு வராது, இராகம் அப்படின்னு எழுதுறோம். உங்களுக்கு புரியுதில்ல? ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்திருக்கோம். நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேசுனே மாறி இருக்கு. அதை ரூன்னு மாத்திட்டதுனால என்ன தமிழ் இந்தி ஒழிஞ்சு தமிழ் மீண்டுருச்சா? தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல, நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திடுவீங்களா? ஒரே வாரத்துல. முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா? ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு தானே, அப்படித்தானே பேசுறீங்க? தமிழ் பேசவே வரல. யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிட நேரங்க, 5 நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க, தடுமாற்றம் இல்லாம பேசுங்க. இப்பதானே வந்திருக்காங்க, பரீட்சை எடுத்து பேசுவோம். அப்படி இருக்குல்ல. பள்ளிக்கூடத்தில் உங்கள் முதல்வர் குடும்பத்துல நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் பேசினா தண்டம் கட்ட சொல்றீங்களா இல்லையா? எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா? உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாடமொழியா இருக்கா? ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா? கடைசி கேள்வி சார். தமிழ்ல பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு நேத்து இல்ல. ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும்போது பெருமுயற்சி எடுத்தாரு. அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான். அதை போய் நிறுத்தினாங்க. தமிழ்ல கொண்டு வரணும்னா 2 மடங்கு தமிழ்ல 1 மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலும் எழுதி வைக்க வேண்டும்னு சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அவர் செயல்படுத்த முடியல, இறந்து போயிட்டார். பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வெற்று முழக்கம் தானே. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும், வெற்று முழக்கம். எல்லாமே சும்மா வெற்று கூச்சல், அது சும்மா போட்டு போய்தான். அதனாலதான் அவன் மணக்க வரும் தென்றலிலேயே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா எங்க பாவேந்தன் பாரதிதாசன். பேச்சு என்ன இருக்கு அங்கே? நீ இந்திங்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்துலதான் படிக்கணும், மராட்டியத்துல தேர்வு எழுதணும்ன்றாரு. உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி கர்நாடகால சீதாராமையா, நோ இங்கிலீஷ், ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா பேசுறாரா இல்ல? இப்படியே பேசுறது. அது இந்த தாளை எடுத்து கோப்புகளை புரட்டி போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. நோ ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா, நோ இங்கிலீஷ். எவனா இருந்தாலும் இங்க 6 மாசத்துல கன்னடம் கத்துக்கிட்டா தான் அங்க வேலை நிரந்தரம், அங்க வேலை செய்ய முடியும். இல்லைன்னா பனிக்காலம் முடியறதுக்குள்ள தூக்கி விட்டுருவான். இங்க அப்படியே தமிழ்நாடு தேர்வாணையத்திலே இங்க தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிடலாம். அப்புறம் 2 ஆண்டுகளா தமிழ் படிச்சுக்கலாம். வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் தமிழ் படிக்கலாம்? இங்க வேலை பார்க்க வர இந்திக்காரன்ட்டு அவனோட பேசுறதுக்கு என்ன ஹிந்தி படிக்க சொல்றிய? நீங்க எப்படி பானிபூரி அப்படி பானிபூரியை நான் சாப்பிடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? எப்படி கக்கூஸ் போறதுக்கு இல்லாம அங்க ஒரு மொழி அடி வரைக்கும் முன்னாடி இருந்து காசு நீட்டா திறந்து விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்லை, அது பேச ஆள் இல்லை. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லயே அவரவர்கள் மாநில மொழியை படிக்கணும்னு பேசுறாங்க. அதை நம்ம பேச முடியாதா? 2026 தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? தொடக்கம்னா அவ்வளவுதான் முடிய போகுது. 2026 அது தேர்தலுக்கான தொடக்கம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. செங்கோட்டையன் வருகை, உங்களோட வருகை எப்படி பார்க்க? நாங்க எப்போ தொடங்கிட்டோம் 2026 வேலைகளை நாங்க தொடங்கி களத்திலே தான் நிற்கிறோம். மற்றவர்கள் போல கூட்டணிக்கு அலைஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிற கட்சியிலேயே. அதனால தொடக்கம்னா வரவேற்கதான், நல்ல தொடக்கத்தை வரவேற்க தானே செய்யணும். அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு ஆய்வு செஞ்சு போயிருக்காங்க. சிஆர்பிஎஃப் எப்படி பாக்குறீங்க சார்? விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. அது தவறில்லை. நம்பி மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொதுவெளியில் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கணும். என்னை மாதிரி அதுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நினைப்பேன், நான் வெகுமக்கள் அரசியலுக்கு வர்றவங்க நம்ம அப்படி நிற்க முடியாது. எனக்கு கூட சொல்லுவாங்க, நீங்கள் பாதுகாப்பாக மக்கள் அரசியல் அது சரியாக தேவைப்படுமா சார்?
நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லை.